இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 2 17th எபிசோடு தான் பார்க்க போறோம். அவமனே அங்க போய் இன்னொரு பாயிண்டர் ஸ்கோர் பண்ணியிருக்கான். பார்த்தா 10 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல 65-75ன்னு சொல்லி டோவோ தான் லீட்ல இருக்கிறாங்க. என்னடா இது, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த அவமனே பையனை தடுத்து நிறுத்த முடியலையே, எப்படி அவனுங்களை ஜெயிக்கிறதுன்னு சொல்லி குழம்பி இருக்கேன். ஹியூகோ தான் தட்டி கொடுத்துட்டு, கவலைப்படாதே மாமே, ஆல்ரெடி நம்ம நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறோம். இவ்வளவு நேரம் நம்ம அவமனேவை எதிர்த்து நின்று ஆடினதுக்கு முக்கியமான காரணம் அது நீ தான். ஆனா அதே நேரத்துல அவங்களோட டீமாலையும் உன்னை ஃபுல்லா தடுத்து நிறுத்த முடியல. அதுதான் நீ புரிஞ்சுக்கணும். நீ அவமனேவை ஸ்டாப் பண்றது மட்டும் கரெக்டா பாத்துக்கோ. இந்த 3 பாயிண்ட் ஷூட்டரை நான் பாத்துக்கிறேன்னு. அடுத்ததே நம்ம ஹியூகா பையன் அங்க கான்பிடண்டா ஒரு பாலர் ஷூட் பண்றானா, அது உள்ள போகுமா, பசங்க தடுப்பாங்களா அப்படின்னு சக்கரவும் எதிர்பார்த்தேன். என் திறமை மேல மட்டும் நான் நம்பிக்கை வச்சு அந்த பாலர் ஷூட் பண்ணல, என் டீம்மேட் மேலே நான் நம்பிக்கை வச்சுதான் ஷூட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா நினைச்சிருந்தா அந்த வக்காமட்சுனாலையும் அவமனேனாலையும் போய் அதை தடுத்துருக்க முடியும். ஆனா தடுக்கிறதுக்கு கியோஷியும் நம்ம ககாமியும் விடுற மாதிரி தெரியல. அடுத்த பால் இந்த சக்குரா பையன் எடுத்துட்டு வரும்போது நம்ம ஹியூகா தடுக்கிறதுக்காக போறானா, ஆனா சக்குரா டைரக்டா அவமனேட்டா பாஸ் பண்ண ககாமி தடுக்க வந்தாலும் ககாமியும் தாண்டி வேகமா எடுத்துட்டு போகும்போது நம்ம கியோஷி தடுக்கிறதுக்காக குதிக்கிறாரா, ஆனா அது ஃபேக் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் அவமனே குச்சிருந்திருப்பான். தெரியாம ஏர்ல கியோஷி அங்க ஒரு ஃபவுல் பண்ண. என்னதான் பாயிண்ட் ஸ்கோர் ஆயிருந்தாலும் ஆல்ரெடி ஃபவுலுக்கு விசில் ஊதியிருந்திருப்பாங்க. ஆகையால் கூப்பிட்டு அவமனே வேற ஷூட் பண்ண வைக்கிறாங்க. அப்போ அந்த டோவோட கேப்டன் யோசிப்பான், நாங்க எல்லாரும் எங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே தனித்தனியா அவங்களோட திறமைக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஆளுங்க. ஆனா இருந்தாலும் எங்க டீம்ல ஒரு ஒற்றுமை ஒண்ணு இருக்கு. என்னன்னா நாங்க எல்லாரும் கண்மூடித்தனமா அவமனேவை நம்புவோம்னு சொல்லுவான். இப்பதான் நம்ம ஹீரோஸ் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்தாங்க. பார்த்தா மறுபடியும் 10 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ். தொடர்ந்து டைம் போயிட்டே இருக்கும். ரெண்டு டீமும் மாறி மாறி ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் 10 பாயிண்ட் 11 பாயிண்ட் 12 பாயிண்ட்னு சொல்லி நம்ம ஹீரோஸ் டிஃபரன்ஸ் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஏதாவது பண்ணி முதல்ல அவமனேவை தான் ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு குரோகோ, கியோஷி, ககாமின்னு சொல்லி 3 பேரும் அவனை சுத்து போடுறாங்க. ஓகே, அவமனேவை கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணிட்டோம்னா டோவை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. இருந்தாலும் அது அவ்வளவு ஈஸியா நடக்க போறது இல்லைன்னு டோவோட கேப்டனுக்கும் தெரியும். ஏன்னா எப்படியும் அவமனேவோட அல்டிமேட் ஸ்ட்ரென்த்ங்கிறது அவனோட ஸ்பீடோ ஸ்ட்ரென்த்தோ கிடையாது, அவனோட அக்யூரேட்டான ஷூட்டு தான். அவன் எங்க இருந்தாலும் கல் அவுட் எறிகிற மாதிரி கரெக்டா உள்ள ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால இப்படி 3 பேர் தடுக்கிறதுல அவனுக்கு ஒரு விஷயமா இருக்காதுங்கிற மாதிரி தான் அவங்க நினைப்பு இருக்க. அதே மாதிரி தான் அவமனே குரோகோ அண்ட் ககாமிய தாண்டி போகும்போது கியோஷியும் தடுக்கிறதுக்காக வருவாரு. அப்பதான் அவங்க 3 பேரை என்ன பேசிட்டாங்கன்னு காட்டுறாங்க. இப்படி 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கும் கியோஷி, அப்படி பிளாக் பண்ணாலும் அவன் கண்டிப்பா எஸ்கேப் ஆயிரும், அது வேலைக்காகதுன்னு சொல்லுவாரா. நீங்க சொல்றது கரெக்ட் தான், கண்டிப்பா அவன் எஸ்கேப் ஆக தான் செய்வான். இன்னும் சொல்ல போனா அவனை எஸ்கேப் பண்றதுக்காக நாமளே கொஞ்சம் வழியும் விடுவோம். முதல்ல நாங்க 2 பேரும் வழி விடுறோம், நீங்க தடுக்கிற மாதிரி போங்க, உங்களையும் தாண்டி வருவான். அடுத்தது ககாமி பின்னாடில இருந்து தடுக்கட்டும். ஆனா கண்டிப்பா அப்படி ககாமி பின்னாடில இருந்து தடுக்க முயற்சி பண்ணாலும் அவன் திருப்பியும் அந்த பாலை எப்படியும் ஷூட் பண்ண முயற்சி பண்ணுவான். அந்த இடத்துல என்னோட மிஸ் டைரக்ஷன் டெக்னிக்கை நான் யூஸ் பண்றேன்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி அவமனே ஷூட் பண்ண போகும்போது ககாமி தடுக்க வருவான். பட் அசால்ட்டா அவமனே சைல திருப்பி ஷூட் பண்ணலான்னு போக அது மிஸ் ஆகும். மிஸ் ஆன உடனே அவமனே நேரா நம்ம ஹீரோ பார்த்து தான் முறைச்சு பார்ப்பான். ஏன்னா அவமனே எப்படியும் ஷூட் பண்றதுக்கு இந்த பக்கம் தான் திரும்புவான்னு தெரிஞ்சோடனே குரோகோ வேணுனே அவமனேவோட கண்ணுக்கு படுறபடியா அங்க போய் நின்று இருப்பான். அந்த ஒரு சின்ன மிஸ் டைரக்ஷன்ங்கிறது போதுமானது அந்த அக்யூரேட்டான ஹை ஸ்பீட் ஷாட்டை மேக் பண்ண விடாம போறதுக்கு. என்னால உன்னை தடுத்து நிறுத்த முடியாதுதான், ஆனா கண்டிப்பா சரின்னு தோக்காதுன்னு சொல்லுவானா. இந்த ஒரு பால தடுத்திருப்ப, அடுத்தது நீ என்ன பண்ண போற அப்படின்னு அவமனேக்கு இன்னும் கோவம் ஏறிட்டே இருக்கும். திருப்பி அவரோட நம்ம இசுகி ஸ்கோர் பண்ண அங்க மொத்தம் இன்னும் ஒரு 6 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். இப்போ வக்காமட்சு கையில பால் இருக்க நம்ம ஹீரோஸ் எல்லாரையுமே இண்டிவிஜுவலா பிளாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது பாலை ஸ்டீல் பண்ணி ஆகணும்னு. இது அவ்வளவு நல்ல மூவ் கிடையாது. இருந்தாலும் இப்ப யூஸ் பண்ணினா வேற எப்பவுமே யூஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் மிடோரிமாவும் நினைக்க. எதிர்பார்த்த மாதிரியே குரோகோ பாலை ஸ்டீல் பண்ணி ஹியூகாக்கு பாஸ் போட்டிருந்திருப்பானா. அவனும் ஒரு 3 பாயிண்ட் ஷூட்டருக்கு போகிறான். பட் அந்த சக்குரா பையன் தடுக்கிறதுக்காக உள்ள வந்து ஃபவுல் பண்ணி விட்டுறான். ஃபவுல் அங்க சென்டர்ல தான் நடந்துச்சு. ஆகையால் ஒரு 3 ஃப்ரீ த்ரோ கொடுப்பாங்க. சாரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு அந்த சக்குரா பையன் பயங்கரமா மன்னிப்பு கேட்கும் போது அவமனே ஒன்னும் பிரச்சனை கிடையாது, போய் ரீபவுண்டுக்கு நெல்லு சரியான்ட்டு அவமனே அங்க பொறுமையா மூச்சு வாங்கிட்டு இருப்பானா. அப்போ அவனோட மைண்ட்ல யோசிக்க ஆரம்பிப்பான். அவனுக்கு சரியா ஞாபகமே இல்லை. அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நாளாவே இப்போ மேட்ச் அப்படின்னாலே மேட்சா அப்படின்னு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாம லெத்தார்ஜிக்கா, இன்னும் சொல்ல போனா கொட்டாய் விட்டு சுத்திட்டு இருக்கிற மெமரி தான் அவனுக்கு நிறைய இருக்கு. நான் எப்ப இந்த பிராக்டிஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற அந்த எக்ஸாக்டான நாட்களே எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ரொம்ப நாளா இதே தான் பண்ணிட்டு இருக்கிறான். நான் எதிர்பார்த்தது எல்லாமே எனக்கு நேருக்கு நேரா நிக்கிற ஒரே ஒரு ஆப்போனண்ட்டை ஃபேஸ் பண்ணணும் தான். இன்னும் சொல்ல போனா நான் விளையாடுற மேட்ச்ல ஜெயிப்பனா தோப்பனா அப்படிங்கிற அந்த கேள்வி எனக்குள்ள வரணும். அந்த கேள்வி எனக்கு இங்க வருது. அதனால இவ்வளவு தூரம் என்ன புஷ் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா ஹீரோ பையா அப்படின்னு அவனை பார்த்து சொல்ல, ஹியூகாவும் 3 ஃப்ரீ த்ரோவை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி அங்க 3 பாயிண்ட்ஸ் எடுத்துறாங்க. இன்னும் ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்த பால் அவமனே கையில வர பெருசா கஷ்டப்படாம ககாமியை தாண்டி அசால்ட்டா அங்க போய் பாயிண்ட் ஸ்கோர் பண்றான்.
அதை பார்த்தா ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் பிளேயர்ஸுக்கு புரிய வருது அவமனே ஜோன்ல என்டர் ஆயிட்டான்னு. பேசிக்கா ஜோன் என்னன்னு பார்த்தா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் மாதிரி, ஒரு நிலை மாதிரி. அவன் என்ன ஆக்ஷனை இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறானோ, ஸ்கோர் பண்றானா ஸ்கோர் பண்ண போறானோ, அதை எந்தவித அன்னெசரியான தாட்ஸும் இடையூறு பண்ணாம, இன்னும் சொல்ல போனா பண்ண விடாத ஒரு ஸ்டேட்டுக்கு போவான். அதிகமான பிராக்டிஸ் அண்ட் டெடிகேஷன் இருக்கிற பிளேயர்ஸால மட்டும்தான் இதை ரீச் பண்ணவே முடியும். ஆனா அந்த ஜோனுக்குள்ள என்டர் ஆகுறதுங்கிறது ரொம்ப கம்மியான பிளேயர்ஸா மட்டும்தான் இருப்பாங்க. ஆனாலும் மற்ற பிளேயர்ஸ் அளவுக்கான முயற்சிகள் இல்லாம ரொம்ப ஈஸியாவே அந்த ஜோனுக்குள்ள என்டர் ஆகிறது அவமனேவால முடிஞ்சிருந்திருக்கு. அது எப்படி ப்ரோ அவனால மட்டும் முடிஞ்சுலாம் கேட்க கூடாது. ஓகே, திஸ் இஸ் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள், நோ கிராஸ் கேள்விகள். நான் கூட அவமனே இப்படி ஆடி பார்த்ததுல என்ன முராசக்கியும் யோசிக்க, அக்காஷி இது தாண்டா நான் எதிர்பார்த்தேன்னு காத்துட்டு இருப்பான். ஹீரோஸ் கையில பால் இருக்க காத்து மாதிரி உள்ள போந்து அவமனே அந்த பாலை ஸ்டீல் பண்ணிட்டு போவான். மெடோரிமாவும் சொல்லுவான், நார்மலா ஒரு பிளேயர் அவனோட 80% பொட்டன்ஷியல ஒரு கேம்ல ரீச் பண்றதே வந்து கஷ்டம் தான். ஆனா அதே பிளேயர் 100% தன்னோட கேம் பிளேவை காட்டுறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அவன் அந்த ஜோன் அப்படிங்கிற அதுக்குள்ள என்ட்ரானா அதுதான் அவமனேவோட 100% பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வந்திருக்கு. மேட்ச் முடியறதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. விட்டுறாதீங்க கைஸ், இன்னும் ஒரு 7 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்குன்னு கியோஷி அங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்றான். எகைன் கல்ல விட்டு எரியற ஸ்டைல்ல அவமனே திருப்பி ஸ்கோர் பண்ண. இந்த அளவுக்கு ஹைப்பர் போக்கஸ்டா இருக்கிற அவமனேவை ஸ்டாப் பண்றதுக்கு குரோக்கோவோட மிஸ்டைரக்ஷன் வேலைக்கே ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு டைம் அவுட்டும் கிடைக்கும். ககாமி கேப்டன் ஹியூகோ கிட்ட, இப்ப நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜில ஆடிட்டு இருக்கிறோம்ல, இது இல்லாம நான் போய் அவமனேவை டைரக்டா ஃபேஸ் பண்ணட்டான்னு கேட்பானா. டீம் மேல நம்பிக்கை இல்லைன்னு கிடையாது, அவனை ஸ்டாப் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கான முயற்சிகளை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது ஹியூகாவும், கண்டிப்பா டீமோட ஏஸ் நீ, உண்மையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமலையா, இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, மேட்சே உனக்கு தாண்டான்னு சொல்லி 1-on-1 இறக்கி விட்டு இருந்திருப்பாங்க. என்ன பண்றாங்கன்னு எல்லாரும் யோசிக்க, ஈவன் டோவோட கேப்டனும் அவமனேக்கு எதிராக ககாமியா 1-on-1 இறக்கி விடுறது அந்த அளவுக்கு அவனுக்கு பாக்குறதுக்கு ஒன்னும் முட்டாள் மாதிரி தெரியல. இருந்தாலும் ஏன் பண்ணனானுங்கன்னு யோசிப்பான். அவமனே ககாமியா பாஸ் பண்ணி அசால்ட்டா அங்க போய் ஸ்கோர் பண்றானா. அடுத்தது இசுகி கையில பால் இருக்க அந்த டோவோட கேப்டன் உள்ள போந்து தட்டி விடுறான். பால் வெளியே போற மாதிரி இருக்கும்போது குரோக்கு ஒரு டைவ் அடிச்சு பால உள்ள தட்டி போய் சுருண்டு விழுகிறான். இருந்தாலும் அதை எடுத்து எப்படியும் அங்க ஸ்கோர் பண்ணிடுறாங்க. ஒரு செகண்ட் கூட வீணடிக்கிறதுக்கு யாரும் தயாரா கிடையாது. மறுபடியும் அவமனே அண்ட் ககாமின்னு சொல்லி ஆப்போசிட்ல நிக்கும் போது எப்படியும் அவமனே தன்னை அவுட் பெர்ஃபார்ம் பண்ண போறான் அப்படின்னு ககாமிக்கு ரொம்ப நல்லா தெரியுது. இருந்தாலும் அவன் ஏத்துக்க மறுக்க ஆரம்பிக்கிறான். இல்ல எப்படி நான் தோத்துக்கிட்டே இருப்பேன், தொடர்ந்து தோத்துட்டே இருக்கணுமா, நான் தோக்குறது இருக்கட்டும், என்னால இவனை தடுக்க முடியாத இருக்கட்டும், ஆனா இவ்வளவு தூரம் வந்து இது எல்லாமே வீணா போயிடக்கூடாது, எப்படியாவது இவனை நிறுத்தி ஆகணுமே நீ யோசிச்சவனும் தன்னை கிராஸ் பண்ண அவமனேயோட கையில இருக்கிற பாலை தட்டி விட எல்லாரோட இன்ட்ரெஸ்டும் அப்படியே ககாமி மேல திரும்புது. ஈவன் அவமனேவும், டே ககாமி, இது வரைக்கும் நான் பார்த்ததுலே நீ தாண்டா பெஸ்டான பிளேயர், உன்னை எதிர்க்கணும் தாண்டா நான் நினைக்கிறேன்னு சொல்லும் போது அங்கே இந்த ஒரு எபிசோடையை முடிக்கிறாங்க. சோயா, தேங்க்யூ.